Hello viewers, in the MMX channel, please share, support and subscribe. Class 10th, Chapter 8, Statistics and Probability, Exercise 8.1ல 10th sum இப்போ பார்க்க போகிறோம். அந்த சம்க்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா sigma is equal to root of summation fi di squared by n minus summation fi di by n the whole square. சரிங்களா, நெக்ஸ்ட் சம்குள்ளே போகலாம். 10th sumல என்ன சொல்கிறாங்கன்னா, rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation. ரெயின்ஃபால் கொடுத்துருக்காங்க, எத்தனை பிளேஸில் எவ்வளோ மில்லிமீட்டரில் ரெயின்ஃபால் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நமக்கு என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்கிறதுனால நம்பர் ஆஃப் பிளேசஸ் இதுதான் ஃப்ரீக்வென்சி. ஸோ ஃப்ரீக்வென்சி கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரீக்வென்சி யூஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஏற்கனவே ஃபார்முலா பார்த்துருக்கேன், ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இந்த டேபிள் போடணும். டேபிளில் நமக்கு என்னென்ன தேவை, ஃபார்முலா போட்டால் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டே ஃபார்முலா எழுதி வச்சுருங்க. ஸோ அப்போ தான் தெரியும். டிஐ ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும், அதை எஃப் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் வெறும் டிஐ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு எஃப் கூட மல்டிபிள் பண்ணணும். அப்போ நமக்கு என்ன தேவை? டிஐ தேவை, எஃப்டிஐ தேவை, எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் தேவை. ஸோ இப்போ கொடுத்துருக்க டேட்டாஸில் எக்ஸ் எழுதியாச்சு, எஃப்ஐ எழுதியாச்சு. டி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டி ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணணும்? எக்ஸ்ஐ மைனஸ் ஏ அஸ்யூம்டு மீன். ஏன் அஸ்யூம்டு மீன் எடுத்துருக்கோன்னா, இங்கே கொடுத்துருக்க டேட்டாஸ் எல்லாம் நீங்கள் ஆட் பண்ணி என்னால் கவுண்ட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு டெசிமலில் வரும். ஸோ நம்மளாம் ஒரு அஸ்யூம்டு மீன் எடுத்துக்கிறோம் 60. ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் 60. ஸோ 60ஆல் கொடுத்துருக்க டேட்டாஸ் என்ன? எக்ஸ் வேல்யூவை மைனஸ் பண்ணி எழுதணும். அப்போ எக்ஸ் வேல்யூவெல்லாம் மைனஸ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கிடைக்கிது? 45 மைனஸ் 60 மைனஸ் 15, 50 மைனஸ் 60 மைனஸ் 10, 55 மைனஸ் 60 மைனஸ் 5, 60 மைனஸ் 60 0, 65 மைனஸ் 60 5, 70 மைனஸ் 60 10. அப்போ டி கண்டுபிடிச்சா போதும், டிஐ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. அப்புறம் கொடுத்துருக்க எஃப் கூட மல்டிபிள் பண்ணிக்கோங்க. எதை? ஃபஸ்ட்டு டிஏ மல்டிபிள் பண்ணி எஃப்ஐ டிஏ எழுதுங்க. நெக்ஸ்ட்டு டிஐ ஸ்கொயர்டு மல்டிபிள் பண்ணி எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டு எழுதுங்க. ஸோ நமக்கு என்னென்ன தேவை? சமேஷன் எஃப்ஐ டிஐயும் சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர்டும் தேவை. ஸோ அதை ரெண்டும் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணி வச்சுக்கணும். இதை ஆட் பண்ணதோட வேல்யூ என்ன? சமேஷன் எஃப்ஐ டிஐ இஸ் ஈக்குவல் டு minus 160. நெக்ஸ்ட்டு சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர், இதோட வேல்யூ என்ன? 3050. ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு. இப்போ ஃபார்முலாலாம் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நம்ம சமேஷன் எஃப்ஐ டிஐ ஸ்கொயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3050 ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சது. என் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 40. எப்பயுமே சிங்கிள் டேட்டாவாக கொடுத்தா டேட்டாஸை ஆட் பண்ணணும். ஃப்ரீக்வென்சி கொடுத்தா ஃப்ரீக்வென்சியை தான் ஆட் பண்ணி என்ன எடுத்துக்கணும். சரிங்களா? ஃப்ரீக்வென்சி ஆட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? n is equal to 40. சமேஷன் எஃப்ஐடிஐ வந்து மைனஸ் 160 டிவைடட் பை 40 த ஹோல் ஸ்கொயர். இப்போ இதை கொஞ்சம் சிம்ப்ளிஃபை பண்ணுங்கள். எப்பயுமே சிம்ப்ளிஃபை பண்ணும்போது கேன்சல் பண்ணுறதா இருந்தால் கேன்சல் பண்ணிடுங்க, அதுக்கப்புறம் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 76.25 மைனஸ் இது 4 டேபிளில் போகும், மைனஸ் வந்து ஸ்கொயர் ஆகும்போது ப்ளஸ் ஆயிரும். ஸோ 4 த ஹோல் ஸ்கொயர். ஸோ 76.25 மைனஸ் 16, 60.25. இதை சப்ராக்ட் பண்ணும்போது இதோட ஸ்கொயர் ரூட் எடுக்கிற வேல்யூ என்னது? 7.76. உங்களோட சிக்மா வேல்யூ என்ன? 7.76. அவ்வளோதான் இந்த சம் முடிஞ்சது. தேங்க்யூ.